சரி. இப்போ அதே போல் வை போதும். இந்த கல் இன்னும் கொஞ்சம் ஒயத்தி வேணே. ஏன்னா இங்கே ஒரு பொடி கல்லை வச்சுலாம் வைக்கணும். இப்போ ஒரு கம்பு வை பாரு. அந்த கல் தாழ்வாக இருக்கணும். இந்த சைடு தாழ்வாக இருக்கணும். இல்லை பொறு வரேன். அந்த கம்பை வச்சு பாரு. ஏன்னா எடுக்காதுன்னு அங்கே கொஞ்சம் கல் வை. இந்த சைடு ஒரு குட்டி கல்லை வேணால் தலைகீழ இருக்கும். அதை கொஞ்சம் தாழ்வாக வை. கொஞ்சம் இடைவெளி விடு. எல்லாம் ஒன்றும் பண்ணேன். ஏண்ணே கேரு, நான் சொல்லுத கேளு. இந்த கல் அங்கே வை. ஏண்ணே முதல்ல வச்சு பார்த்து. ஐயோ மத்தியில் அரைக்கல் வைனே. ஏன்னா மத்தியில் அரைக்கல் வை. இந்த கல் அங்கே வை. இந்த கல் அங்கே வைனே. மத்தியில் அரைக்கல் வைனே. வச்சுட்டு இங்கே அரைக்கல் வை. அது அசிங்கமாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய கல், இங்கே ஒரு பெரிய கல், மத்தியில் சின்ன கல். அது ஒரு மாடலாக இருக்கும். இங்கே பாரு, மாயகிருஷ்ணன் என்ன செய்ய தெரியுமா? ஃபஸ்ட்டே ஏன்னா மாயகிருஷ்ணன் ஃபஸ்ட்டே வைக்க மாட்டான். ஒரு ஐடியா சும்மா வச்சு பார்த்துட்டு தான் வைப்பான். இடைவெளி விட்டு வைனே. என்னென்ன நீ சொன்னால் கோபப்படுது. அதில் இடைவெளி விடுனே. என்னங்க இடைவெளி விடு. இன்னும் கொஞ்சம் இடைவெளி விடு. நிற்காது. இன்னும் கொஞ்சம் தள்ளு. போதும். இதில் ஒரு அரைக்கல் வை. சின்ன கல் அப்படி வை. இடைவெளி விட்டால் தான் அங்கே சார்ந்து நிற்கும். அதை அளந்துக்கோ. என்ன அது சின்ன கல்லாக வெட்டு. பொறு, நான் வேறு கல் தரேன். அதை உடைக்காத. அப்படி வை. பொறு பாரு. எவ்வளோ யோசிக்க வேண்டிய இருக்குது. பொறு. ஒரு ஐடியா, நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. என்ன இந்த கல்லை வெட்டி போடு. சூப்பராக இருக்கும். இந்த கல் இங்கே இடைவெளி விட்டுக்கோ. ஒரு குச்சியில் இடைவெளி விடு. 2 சைலையும் இடைவெளி. நினச்சி விழுத கேளுனே. இதில் கொஞ்சம் இடைவெளி விடுனே. நெரு இதில் வைக்க இவ்வளோ வைக்க இடைவெளி விட்டு. என்ன பொடி இதில் வைக்க இவ்வளோதான் வைக்க. இந்த கல்லை வைக்க பார்த்துக்கோ. இந்த கம்பை வச்சு அளந்துக்கோ. அதில் பொடி கல் எடுத்துகிட்டு வர. பொறு. ஏன்னா தண்ணி போனோம். நம்ம அழகும் வைக்கும். இன்னும் வார வேண்டாம். இந்த டிசைன் கல்லே போடு. இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் வாரேன். அப்புறம் அதை உடைக்காத. பொறு. இன்னும் இருக்குது. எடுத்துகிட்டு வரேனே. அதை உடைக்காதனே. பொறு. இன்னும் இருக்காரு. இதே போடு. இது ஒரு மாடலாக இருக்கும். இந்தா என்ன இதில் பாரு. இந்த கல்லை போட இது கரெக்டாக இருக்கும். இந்த கல் வச்சு பாரு. அதாம்னா கொஞ்சம் வெட்டிக்கணும். எத்தனை இதை வெட்டணும் பார்த்துக்கோ. கொஞ்சம் இவ்வளோ வேணும். நீ பார்த்துக்கோ. இதை பாரு. இதுன்னு அப்போ வேறு ஏதோ உட. வேறு கல் இருக்கான்னு பா. அந்த மாடல் கல்லை வை. அது ஒரு மாடலாக இருக்கும். மாடல் கல்லை வைனா அது மாடலாக இருக்கும். மத்தியில் வேறு கல் மாடலாக இருக்கும். பொருள் நான் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். என்ன இருக்குன்னா இப்படித்தான் நான் வீடு கட்டுதேன். இங்கே 2 சைடு தண்ணி போகணும். என்ன இதை விட கரெக்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். வச்சு பாருன்னா ஒரு கோடு போட்டுக்கணும். இவ்வளோக்குள்ளே தான் வைக்கணும். இங்கே இடம் விட்டுறணும். சரியா? என்ன இதில் ஒரு கோடு போடு. பொடி டைல்ஸ் வேணுமா வச்சுருவோமாண்ணே? இது ஏண்ணே நீல டைல்ஸ் வச்சுருவோமா? 2 நான் சொல்லுதே கேளேன். சாந்தெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். கேளு. ஏண்ணே இதில் ஒரு டைல்ஸ் போட்டானே. நீல டைல்ஸ் வாங்குவோம்ல. அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் உடைச்சிரு. மத்தியில் சிமெண்ட்டு போடணும். நிற்காது. கொஞ்சம் இந்த சைடில் தட்டு. வடக்கு சைடில் தட்டுனேன். ஏன்னா வடக்கு சைடில் கொஞ்சம் தட்டு. 2 சைடு தட்டி வை. சாந்து போடணும். அப்போ தான் நிற்கும். அதே போடு. ஏன்னா நம்ம அழகுக்கு போடலை. அந்த 2 சைடில் டைல்ஸ் போட்டுருவோமானே. உடைஞ்ச டைல்ஸு. என்ன டைல்ஸ் கடை இருக்காரு. நான் சொல்லுதே கேளு. பொடி டைல்ஸ் இருக்கலாம் உடைஞ்சது. அதை இதில் பெற போட்டானே. 2 சைடில் நீல வாக்கில் அப்படி போட்டுருவோமா? ஏடே டைல்ஸ் வாங்கி போட்டுக்கலாமாண்ணே? நீளமாக பெற போட்டுருவோம். என்ன உடஞ்ச டைல்ஸ் தருவான். அதை வாங்கி அப்படி போட்டுருவோம். இப்போ பாரு அந்த சைடு சூப்பராக ஆகிட்டு. நமக்கு தண்ணி போகணும். என்ன வேணும் அங்கே வச்சுருக்க பாரு. அந்த நாய் படுத்துருக்க இடத்துல கிடந்து
எங்கே நாய் படுத்துருக்க இடத்துல கிடந்து பாரு உளி. நாய் படுத்துருக்க இடத்துல கிடந்துனேன் பாரு. நாய் படுத்துருக்குல அதில் கிடந்து இருக்கா. நாய் படுத்துருக்க இடத்துல கிடக்கு. என்ன நாய் படுத்துருக்க இடத்துல கிடந்து என்ன நீ என்னத்தை கொண்டு போட்ட மறந்து அதில் பாரு கிடக்கும். நாய் படுத்த இடத்துல தான் சூறா 10 தான் நான் பார்த்தேன். அதில் தான் இருந்தானக்கா இருந்து, அதில் தான் இருந்தானக்கா இருந்து. இருக்கா சே ஜிம்மே உளி சூறப்போ கடிச்சிடாமா நீ. சே போ. அதில் தான் உளி கிடந்தானக்கா இருந்து. அண்ணா இருக்காரு அதானே. இல்லை காணலை. வெளியே வச்ச வெளியில் வச்சுருந்தியா? தோண்டைக்கு வச்சியோ? எவனும் தூக்கிட்டு போயிட்டானா? அதுக்கு தானே சொல்லுதே வெளியே வைக்காத. அப்போ எங்கே போச்சு? நான் என்ன அது எப்படி சொல்ல முடியாதுல்ல. அங்கே உள்ளே போய் அங்கே அதை வெட்டேக்கு இன்னும் மரத்தை நீல தான் பார்த்தேனக்கா இருந்து. அப்போ தான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன்னா வேலை பார்க்க போயிடுல வேற சொல்லுதா. இப்போ காணலையே இப்போ எந்த பேரும் தூக்கிட்டானே பியாதியில் போவான். நான் அதுக்கு தானே நேற்று எல்லாத்தையும் உள்ளே தூக்கி வச்சேன். அப்படி தான் களவாண்டு போயிடுவானு களவாணி போயிடுவேன். வேற சொன்னேன் கண்ணை முடிக்கிட்டு முடிக்கக்குள்ள நான் புலம்புதேன்னு சொல்லுவேன். ஒரு அருவா பத்திரம் நான் ஏதாவது அருவா உள்ளே வச்சிருவேன். வெளியில் வச்சு அவனை தூக்கிட்டு போயிடுவான். இப்போ எங்கேனே போட்ட சுற்றியெல்லாம் வெளியில் எடுத்தியா? இல்லை நீ உளி எடுக்காதல்ல. புளியை வெளியே எடுக்கலையானே. புளியை எடுத்தியோ உடைக்க? கல் உடைக்க எடுத்தியோ? இல்லை ஏதாவது உடைக்க? ஆ வெளியில் இருந்தால் அவனும் தூக்கிட்டு போயிருப்பான். நான் தான் போகிற வழி வேறு வழி தூக்கிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். ஒரு கேமரா வச்சதே உடைச்சிட்டான் பியாதியில் போவான். அதுக்கு தானே சொல்லுதேன் இன்னும் இருக்குது சுத்தியல். சாமி சத்தியம் பிள்ளை சத்தியம் நான்லாம் பார்க்கலை எடுக்கலை. அது இல்லைன்னா எப்படி வேலை பார்க்க முடியும்? நான் சொன்னால் நம்ப முடியாது. பிள்ளை சத்தியம் நான் பார்க்கலை. நீ அதை தோண்டையில் பார்த்தியோ? தோண்டையில் எடுத்தியோ? அப்போ வெளியில் போட்டு எவனா தூக்கிட்டு போயிட்டான். போ தூக்கிட்டு போயிருப்பான். நீ சொன்னால் நம்ப மாட்டேக்க. சொன்னால் நம்ப மாட்டேக்கே. நான் அங்கே அந்த மண்ணுக்கிட்ட அதுக்கு இங்கே தோண்டி பாருண்ணே. இதில் கிடந்தானக்கா இருந்து இதில் பாரு. ஆ எங்கே இருக்கணும்ல அங்கே நான் கிடந்தானக்கா இருந்தேன். நான் அப்போ கண்ணால் பார்த்தேன். ஆ கீழே கிடந்தானக்கா இருந்தேனே நான் காலையிலே பார்க்கல. பாரு 500 இருக்கும்ல. பிறவே என் வீட்டிலே நான் பாம்பேலேருந்து கொண்டாந்தா வேலை பார்க்க போயில கலான்ட்டானுவல. நல்லா தோண்டி பாரு. தான் நான் பார்த்தேனே அவருக்கு. நாய் கிளறி உள்ளே போட்டிருக்குமோ பாரு. இங்கே தான் இருக்கும். கஷ்டப்பட்டு அது போவாது. என்ன இருக்கு ஒரு பார்த்தியா? நீ என்ன மனுஷன் வச்சே கூட ஞாபகம் இல்லை. நானா பரவாயில்ல. நாய் இவர் கிளறி வச்சு நான் கரெக்டாக சொல்லிட்டேனே. நாய் தான் கிளறிடும். அதை பார்த்தேனே உழைச்ச துட்டு. நான் விட்டு எப்படி களவான்ட்டானோ தெரியுமா? எனக்கு அதுதான் அப்படியே மைண்டில் ஆகிட்டு. எதுவும் காணலாம் வேணும் களவாண்டிருப்பானோ. அருவா எதுக்கு நான் வெளியே வைக்கல. அங்கே உள்ளே வச்சுருக்கேன். எவனும் தூக்கிட்டு போயிடான்னு தான் உள்ளே வச்சுருக்கேன். என்ன கடைசியில் டைல்ஸ் வாங்கும் பாரு. இப்படி பொடிசாக டைல்ஸ் இப்படி போட்டுருவோம்மா. இதை ஒட்டி நெரு இவ்வளோ நீளம் போதும்ல டைல்ஸு. இவ்வளோ சின்ன டைல்ஸு இந்த மெஷினில் வெட்டி மெஷினில் வெட்டி போட்டேனே முடிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ ரொம்ப அழகாக போட்டோம்னா கண்ணு விழுந்துடும். ரைட்டா? உளியை வெளியே போடாது. ஆள் இல்லைன்னா போடக்கூடாது. களவாண்டுருவேணும். நான் அதான் பார்த்தேன். ஞாபகம் இருக்காலே நம்ம என்றைக்கு தேட. அது
என்ன இந்த கம்பங்க வச்சு பாரு, இந்த பைப்பை வச்சு பாரு, தலைகீழ வருதான்னு பாரு. அது அப்படி வை, தலைகீழ வருதா பாரு. இங்கே கொஞ்சம் அடினே, இங்கே வடக்கு ஓரம் கொஞ்சம் அடி, தூக்கி இன்னைக்கு லேசாக அப்படி அடிச்சு விடு போதும். இதுக்கு இங்கே வச்சுப்பாரு, ஏன்னா இது ரெண்டுக்கும் வச்சுப்பாரு. இங்கே அது ரேட்டு இங்கே சரியா இருக்கா? சரி சூப்பர், அதான் வேணும் நமக்கு. அப்போ ஒன்று பண்ணு, ஏண்ணே இங்கே இருக்க சாந்தை எடுத்துரு, அதில் போடு. இங்கே எடு, கொஞ்சம் எடுத்தே. ஏண்ணே இல்லை வேண்டாம், இருக்கட்டும். இல்லை இந்த ஓரத்தில் கூட கொஞ்சம் எடுத்துறேன், எடுத்து கோடு போட்டுரு, டைல்ஸ் வைக்கலாம் வச்சுக்கலாம். நான் சொல்லுதா புரியுதானே? இப்போ காஞ்சிட்டுனா வைக்க முடியாது. ஏண்ணே இந்த ஓரத்தில் உள்ள மலைதான் எடு. நான் ஒன்று கொடுத்தேனே, அது எங்கே? ஐயோ சரி, உடஞ்சதே வையேன். ரெண்டையும் சேர்த்து வே, சூப்பராக இருக்குது. இது வேண்டாம், அதே வையினே, பரவாயில்ல. தனித்தனியாக வச்சிரு, துறைடு இடவெளி விட்டு வச்சிரு, மத்தியில் இடவெளி விட்டு வச்சிரு. அப்படி வை, கொஞ்சம் இடவெளி விட்டு அதை வை, சூப்பராக ஆகிட்டு. இதான் கரெக்டாக இருக்குது. இங்கே இடவெளி விட்டு இங்கே வை, அவ்வளோதான். நீளவாக்கு வரல, இப்படி வை, மாற்றி வை. கொஞ்சம் அதை சிண்டை கொஞ்சம் வெட்டு, அதை ஒரே போல் ஓரளவு இருக்கணும். முதல்ல வச்சு பார்க்கணும்னே, வச்சு பார்த்துட்டு தான் சாந்து வைக்கணும். அது உடஞ்சிரும், அது எனக்கு தெரியும். ஏன்னா இது அப்படி டேன் பண்ணி வை, நல்ல பக்கத்தை அந்த சைடில் வை. என்ன நல்ல பக்கத்தை இந்த சைடு வை, இப்படி வை, மாற்றி வை. நல்ல பக்கத்தை இங்கே வைனே. திருப்பி வை, திருப்பி வை, அதை நல்ல பக்கம் இங்கே வரட்டுங்க. இன்னும் திருப்பு, அப்படி வை. அங்கேயே அப்படி திருப்பு, அங்கே நல்ல பக்கம் இங்கே வரட்டும். ஏன்னா நல்ல பக்கம் இங்கே வரட்டும். இன்னும் திருப்பு, இங்கே திருப்புனே மேக்க, அப்படி வை. இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். என்ன இதை கொஞ்சம் அடினே, அதை அடிக்க சொல்லலை, இதை கொஞ்சம் உடனே. இது பெருசாக இருக்காரு, கொஞ்சம் உடையேன். அந்த அளவு, அந்த அளவுக்கு ஆக்குனேன். என்ன கிழக்க ஒரு கல் போட்டிருக்க பிறகு அந்த அளவுக்கு ஆக்குனேன். இதை எடுங்க, மேக்க உள்ளது, மேக்க உள்ளது கொஞ்சம் ஒரு லைன் அடி, மெதுவாக. கிழக்க உள்ள கல் அளவுக்கு வை. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. இந்த ஒரு கட்டை, இந்த கட்டை இருக்குல்ல, என்ன மேக்கோடி ஒரு கட்டை இருக்காரு, அதை எடுத்துட்டு சரியாயிரும். என்ன மேக்க தெற்கு சைடில் ஒரு புள்ளி இருக்காரு, அதை எடு, கரெக்டாயிரும். இப்படின்னே என்ன கூட நான் சொல்லுதேன் கொண்டா, இங்கேருந்து பார்த்தா தெரியும் கொண்டா, நான் சொல்லுதேன் கொண்டா. என்ன இருக்காரு, இதை எடுத்துகிட்டு கரெக்டாயிரும். இதை எடுத்துகிட்டா இந்த அளவுக்கு வந்துடும். இதை மட்டும் எடு, சொல்லுதா புரியுதா? என்ன இருக்காரு, இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுருக்கணும். இங்கே இரு, பொறு விடு, நான் சொல்லுதேன். அழகாக வச்சுருக்க, கொஞ்சம் இன்னும் பேர் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். என்ன இருக்காரு, அதான் ஒரு சாப்பி இதில் வெட்டி. நான் அதான் சொல்லுனேன், இதை பொறுமையாக வை. இது எதை வெட்டணும்னு சொல்லு, இது கரெக்டாகிட்டு. இது நேரனா இது நீ பாரு. என்ன இருக்காரு, இதுக்கு இடையில வெட்டுனேன் நெரு, இது ஐயா நான் சொல்லுதான் கேளு. இதுக்கு வெட்டுனேன், இதில் இதான் சாப்பீஸை வச்சு போடுவோம். இது மத்தியில் வெட்டு, பொறுமையாக. இது வெட்டு, இதில் வெட்டு, இதில் வெட்டு. இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லுதான் கேளேன், எனக்கு இதை மட்டும் வெட்டுனேன். இந்த இடையில முடிஞ்சிட்டு. அதான் சொல்ல, இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஏன் அதை மட்டும் வெட்டுனேன், வெட்டி வச்சுட முடிஞ்சிட்டு. மெதுவாக பொறுமையாக விட்டேன். உன்னை யார் கடகடன்னு போட சொல்லுதா? இவ்வளோ அழகாக எல்லாம் போட்டால் இதில் ஒரு டைல்ஸ் வாங்கி போட்டுருவோம், அவ்வளோதான். என்ன இருக்காரு, என்ன பொறுமையாக வெட்டு. அதுனா இந்த அளவுக்கு ஆயிரும், சூப்பராக. மெதுவாக மெதுவாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படி தட்டிக்கோ, உடஞ்சிடும். இந்த கல் கொஞ்சம் அண்ணா போயிட்டு. சரி, அந்த கல்லை உடனே அண்ணா இருக்காரு, என்ன இருக்காரு. இது அதை வை, அதை வச்சு பாரு, அதை வச்சு பாரு, ஓரளவுக்கு அது வரும். அதை வெட்டிடு. அவ்வளோதான். சரி, அதை வெட்டு. அப்படி வெட்டு. வெட்டிட்டு நல்ல பக்கம் இந்த சைடு வரணும். என்ன உடஞ்சது அந்த சைடு. நான் நினச்சா உடையாத கல் போடணுன்னு.
அது நினைக்க உடச்சக்கல்ல தான் போடணுங்க, நம்ம நிற்க முடியும். ஏன்னா அதே உடனே இதாக ஒரு டிசைனாக இருக்கும். அதுதான் கோடு போட்டி அது பார்த்துக்கோ. அப்படி வச்செல்லாம் கரெக்டு தான். அது ஒரு கோடு எவ்வளோ வேணால் வெட்டணுமா பார்த்துக்கோ. இதுக்கு எக்ஸ்ட்ரா வருதெல்லாம் அதை வெட்டிடு. இங்கே எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு இந்த உடஞ்ச கல்ல அதில் போட்டு அந்த என்னத்தையாவது பண்ணு, அவ்வளோதான். அது கிடைச்சாக்க அது ரைட்டு போனியே, நான் ஒன்றும் சொல்லலையே. ஆமாம், எனக்கு தெரியும். ரைட்டு, சரி இதே போடு. இப்போ நான் ஒன்றும் சொல்லலையே. சூப்பர். இப்போ நல்ல பக்கத்தை இங்கே போடு, நல்ல பக்கம் அப்படி போடு. இதில் உடஞ்ச கல் ஒன்று போடு, இந்த பீஸில் எண்ணெய். இந்த உடஞ்ச கல் ஒன்று அதில் ஒட்டு. இப்போ ஒட்டாத, சாந்து வச்சு ஒட்டணும். எண்ணெய் இந்த உடஞ்ச இடத்துல ஒரு புடி கல்லை வை அண்ணா. அந்த கல்லில் அண்ணா ஒரு குழியாக கிடக்குல்ல. சரி, அப்போ இதை கொஞ்சம் தட்டு, இதை கொஞ்சம் தட்டு. நேரு ஒரு கூம்பாக இருக்குல்ல, வடக்க பார்த்து அள்ளிக்கிட்டு இருக்கிற லேசாக உட. உன் கைக்கிட்ட தான். அதை விட சூப்பராகிடும். அது இல்லை, ஐயோ அங்கே அதான் தூக்கி நிற்கி லேசாக உடைச்சி. சூப்பர், போதும். அண்ணா போச்சு, சுவாலி முடிச்சு. சரி விட்டுரு. சரி 3 துண்டாக போட்டுரு. இது ஒரு சோதனைக்கு என்ன இருக்குது. ஏண்ணே அந்த கல்லை அது மேலே வச்சு உடனே நான் ஐடியா சொல்கிறேன். இதை எடு. ஏண்ணே இந்த கல்லை எடுத்து அது மேலே வச்சு உட. கழுத போனால் போகுது. என்ன ஒரு இதாக வராமையாக போயிட போகுது. ஏண்ணே அது மேலே வச்சு அதே உடனே இது உடைக்க என்ன. ஏன்னா அந்த கல் அது மேலே வச்சு உடனே. ஏன்னா அந்த கல்லே இருக்கட்டும், இந்த கல்லை எடுக்காது. அந்த கல்லை அது மேலே வச்சு உடனே என்ன இருக்காரு. அதை மேலே வச்சு மேலே வச்சு பார்த்துக்கோ. எப்படியாவது உடைச்சிரு. இன்னும் நிறையா கிடக்காது. என்ன நமக்கு அடங்காமையாக போயிடும். அப்படி வைப்பான ஒளி வாயில் வருது எனக்கு. உடைக்க உடஞ்சிட்டு கிடக்கு சோதனைக்கு. அப்படி வச்சுக்கோ. ஓரளவுக்கு வராண்டாமா, ஒரு துண்டாவது. அதுக்கு தான் கந்த கடவுளே வரட்டும். போதும். சரி, அந்த சைடு லேசாக அட்ஜஸ்ட் பண்ணு. கடவுளே வந்துடட்டும். மெதுவாக, பொறுமை, மெதுவாக. அது மட்டும் வச்சுட்டேன்னா சூப்பர். கண்ணு பட்டுருங்கர். அந்த சைடு எவ்வளோ அழகாக வச்சுட்டேன். இது சூப்பராக இருக்குது. என்னென்ன உடஞ்ச கல் தண்ணி போக சூப்பராகிட்டாங்க. கடவுளே நல்லா வரட்டும். அம்மா பைரவி தாயே, எவ்வளோ கஷ்டப்படுதாச்சே, வேஸ்ட்டாக தாயே, வந்துடட்டும் தாயே. உனக்கு வெள்ளி செவ்வாய் நான் சூடம்படுத்தி வைக்கேன். சூடாக இருக்குது. உடஞ்சிட்டோ வந்துட்டா. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமாம். ஏண்ணே நல்ல சைடு இந்த சைடு பார்த்து வை. அந்த சைடு அங்கே திருப்பி வை. அப்படி திருப்பு. சரி பரவாயில்ல, வை. ஏன்னா இருக்கட்டும், அப்படியே வை. சின்ன கல் மத்தியில் வை. இப்படி வை, குறுக்குன்னு எடுக்குமா. ஏன்னா இப்படி வைனா வடக்கும் தெக்குமா. அதை வடக்கு தெக்குமா வை. ஏன்னா அந்த கல் வடக்கும் தெக்குமா வை. மத்தி கல் அப்படியே வை. இந்த கல் கிழக்கு மேக்குமா வை. போதும், 3 கல்லாக இருக்கட்டும். மும்மூர்த்தி வரட்டும். சரி வை. முடிஞ்சிட்டு. நல்ல பக்கத்தை அந்த சைடு வை. ஏன்னா நல்ல பக்கம் இருக்கா. சரியாக வரல. இருக்கட்டுமா. சரி இருக்கட்டும், போதும். அல்லது அந்த கல் வைக்கானே அண்ணன் இருக்காரு, அதை வைனே. இந்த கிழக்க உள்ள ஏண்ணே வேண்டாம். கிழக்க இருக்க கல் சரியில்லை. கிழக்க இருக்க கல்லை எடு. அண்ணா அந்த கல் வை. அண்ணா அரைக்கல். ஏன்னா அது 2 இருக்கட்டும். விடு, நான் வைக்கேன். சரி விடு. நீ எந்திரிச்சு போ, நான் வைக்கேன். அழகாக வச்ச பூரா இல்லை, உடஞ்சி போகுது. ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும். போகுது கழுதை. கடுப்பாக இருக்குது. உடஞ்சி போகுது. ஒரு கல் வச்சு அப்படியே உடஞ்சி போகும். எத்தனை தடவை தான் வைக்க முடியும். கல் பிற உடஞ்சி.
நான் இப்படி வச்சு விட்ருண்ணே முடிஞ்சிடு. இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இது கிடைச்சது அவ்வளோதான். என்ன இதே போல் வச்சு விட்ரு. இதை இப்படி வச்சு விட்ருனே போதும். இந்த கல்லை மத்தியில் வச்சுட்டேன். இன்னும் இப்படி வச்சு விட்ரு போதும். அது உயிரை வாங்குது. ஐயா போதும். ஏன் என்ன கலெக்டராக வந்து மெடல் கொடுக்க போகிறாரு. என்ன இன்னும் இப்படி வச்சிருதியா? அதில் இந்த கல் யூஸ் பண்ணலாமாண்ணே? இங்கே இரு. இன்னும் அப்படியா? இது இப்படி அந்த கல்லை மத்தியில் வச்சுட்டேன். இதில் இது சரியாக வராதோண்ணே. இது சரி அப்படியே வச்சிரு. இது ஓரளவு இருக்குது. இதை இனிமே சிமெண்ட்டு பாலை வச்சு வச்சிரு. முடிஞ்சிட்டு போதும். ஓரளவு வந்துட்டுலாம். எத்தனை கழிச்சு உடச்சி அப்பா உயிர் போயிடும். ஏன்னா அந்த கப்பில் சாந்த குழச்சிக்கணே. இதில் வேஸ்ட் ஆக்காத. நேரம் உறைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க. தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்க. சட்டியில் வச்சுட்டு ஊற்றிக்கிட்டுதியா? நல்லா வலிச்சிரு. ஒன்றும் இல்லை. மேக்கொடி இருக்காரு. ஓரமாக நல்லா மேலே தெளிப்பாங்க. அப்படி அழைச்சிரு. வேஸ்ட் ஆக்காது. வடை தின்னியா? அதுக்கு வேணால் பைசா கொடுக்கணும்லண்ணா. சரி காப்பி குடித்தா கொடுக்கணும்ல. இப்போ நேற்று உனக்கு 50 ரூபா கொடுத்தேன். நான் காப்பி குடித்தே கொடுத்தேன். சாப்பாடுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்ல. இப்போ உனக்கு காப்பிக்கு மட்டும் 20 ரூபா கொடுக்கணும். அப்படி தானே? அது சாயங்காலம் வாங்கிக்கோ. சாயங்காலம் வாங்கிக்கோ. நீனே ஒரு கேன் வாங்கிட்டு வந்துடு. நீ இப்படியே வச்சு விடுனே. அதில் கொஞ்சம் சாந்து போட்டுக்கோ. அந்த கம்பை வச்சு பாரு. தலையில் இருக்கான்னு பார்த்துக்கோ. என்ன கம்பு வச்சு பார்த்துக்கோ. சின்ன கம்பு வச்சு பார்த்துக்கோ. ஆமாம் வச்சுக்கோ. சின்ன கம்பு வச்சு பார்த்துக்கோ. தலையில் இருக்கான்னு பார்த்துக்கோ. அந்த கம்பை வச்சு பார்த்துக்கோ. இந்த கம்பையும் கொண்டு வந்தால் கையில் குத்திடும். இதே எடுத்துகிட்டு வந்தேன். சரி அப்படியே வச்சிரு. வைப்போம் கொஞ்சம் சாத்தை போட்டு வச்சு. இந்த கம்பையும் தூக்கிட்டு வந்தேன். இது அதை எடுக்காத. சரி அது கையில் குத்திரு. உள்ளே போடு. இதை சொல்லுதேன். இதை உள்ளே போடு. அதை உள்ளே போடனேன். அது எப்படி இந்த கம்பை சொல்லுதேன். இதை உள்ளே போடு. அது வேண்டாம். உள்ளே போடு. இது உள்ளே போடு. நீ தான் அதை தூக்கிட்டு வந்த காலையில். சரி நீ தான் காலையில் தூக்கிட்டு வந்த. எனக்கு தெரியும். இதை உள்ளே போடு. அந்த கம்பை எடுக்க. அதை கையில் குத்திடும். அதையும் எடுக்க. அதை உள்ளே போடு. சிமெண்டாயில் கரைச்சி வச்சுருக்கல்ல, அதை போட்டு வச்சிரு. இல்லையா அவ்வளோ தண்ணி அம்மனை விட்ட. சிமெண்ட் பால் வைக்கணும்ல. இதையும் போடணுங்கியோ. கொஞ்சம் போடணுமோ?